ஓம் நம சிவாய. மார்கழி மாதத்திலே திருவம்பாவையை மாணிக்கவாசக பெருமான் அற்புதமாக நமக்கு தந்திருக்கிறார். பாடல் எண் 7. அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்த்திறப்பாய் தென்னா என்னா முன்னன் தீசேர் மெழுகொப்பாய் என்னானை என்னறையன் இன்னமுதன் எல்லோமும் சொன்னோங்கேள் வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ வண்ணஞ்ச பேதையர்போல் வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் எனச் சொல்லுகிறார். அதிகாலை வேளையிலே தூங்கவே கூடாது. நம்முடைய பணிகள் காலை 4:30 மணிக்கெல்லாம் துவங்கிவிட வேண்டும். மார்கழியில் பணி எடுக்கிறது என்று சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார். எல்லா தட்பவெப்பங்களுக்கும் ஏற்ப நம்முடைய உடலை மாற்றிக்கொள்ள வேண்டுமா? காலை தூக்கத்திலிருந்து விடுபடுபவர்கள் வாழ்விலே வெற்றி பெறுவது உறுதி. சூரியனை பார்க்காத ஒவ்வொரு நாளும் வீண் என்று சாஸ்திரம் சொல்லுகிறதாம். அதை இந்த பாடல் வாயிலாக சொல்லுகிறார். இந்த தூக்கமும் ஒன்றோ தேவர்களாலும் சிந்திப்பதற்கு அரியவனாக விளங்குகின்ற சிவபெருமானுக்குரிய திருநீரு ருத்ராட்ச முதலான சின்னங்களை அணிந்தவர்களை கண்டாலே நாம் சிவ சிவ என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட இறைவனை தென்னாடுடைய சிவனே போற்றி என சொல்லுகிற பொழுது தீயில் பட்ட மெழுகை போல உருகி உணர்ச்சி வசக்கூடிய பெண்ணே, அந்த சிவன் எனக்குரியவன், என் தலைவன், இனி அமுதம் போன்றவன் என்றெல்லாம் நாங்கள் புகழுகிற பொழுது இதையெல்லாம் கேட்டும் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே பெண்ணே, பெண்களின் நெஞ்சம் இறுகி போனதாக இருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் இவ்வளவு வந்து சொன்ன பிறகும் இப்படி இருக்கிறீர்களே என்று கேட்டு மகிழ்கிறார்.